80 கோடி ரூபாயை அள்ளிய தங்கலான், உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் சியான். இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தங்கலான். இந்த படத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி, ஹரி, அர்ஜுன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது. வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் ஹிந்தியிலும் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. படம் ரிலீஸ் ஆகி இன்றுடன் 4 நாட்கள் ஆகின்றது. இந்த நிலையில் படம் 6 நாட்களில் எவ்வளவு வசூல் செய்தது என்பது தொடர்பான இந்த தொகுப்பில் காணலாம். படம் முதல் நாளில் மட்டும் உலகம் முழுவதும் 26.44 கோடி ரூபாய் வசூல் செய்தது. இது மட்டுமில்லாமல் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் வசூல் அதிகரித்து கொண்டே உள்ளது. வார இறுதி நாட்களில் படத்தின் வசூல் நன்றாகவே அதிகரித்தது. படத்திற்கு சிலர் எதிர்மறையான விமர்சனங்களை கொடுத்து வந்தாலும் படத்திற்கு ரசிகர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அதற்கு காரணம் படம் பேசும் அரசியலை புரிந்து கொண்ட ரசிகர்கள் படம் குறித்து வாய் வழியாகவே ரசிகர்கள் பேசி படத்தினை மற்றவர்கள் பார்க்கவும் ஊக்குவித்து வருகின்றனர். அரசியல் தளத்தில் இருக்கும் பல தலைவர்கள் படத்தினை பாராட்டி வருகின்றனர். இதனால் படத்திற்கு விக்ரம் ரசிகர்களை கடந்தும் பொதுவாக ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்து படத்தினை கொண்டாடி வருகின்றனர். படம் குறித்து விமர்சனங்களில் மிகவும் முக்கியமானது படம் பேசும் அரசியல்தான். நாகர்கள், பௌத்தம், பூர்வகுடி மக்கள் என கோலார் தங்கவயலை கதைக்களமாக கொண்டும் மாய யதார்த்த திரைக்கதையை கொண்டும் படத்தினை இயக்கியுள்ளார் ப. ரஞ்சித். இந்த காரணங்களுக்காகவே படத்தினை ரசிகர்கள் தொடர்ந்து பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக விக்ரம் போன்ற உலகம் போற்றும் நடிகரை மிகச்சரியாக பயன்படுத்தி அவருக்கும் மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது மட்டுமில்லாமல் தான் கூற வந்த கருத்தையும் தெளிவாக கூறியுள்ளார். ஜி.வி. பிரகாஷ்குமாரின் இசை படத்திற்கு பெரிய பலம். குறிப்பாக தங்கலானுக்காக பல்வேறு பழங்குடியின மக்களின் இசையை தேடி கோர்த்து கொடுத்துள்ளார். பாடல்களும் ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று ட்ரெண்டிங்கில் உள்ளது. படத்தில் மற்றொரு கதாநாயகன் பலம், தூண் என இசையை குறிப்பிடலாம். பார்வதியின் நடிப்பு என்பது மெச்சிக்கொண்டே இருக்கலாம் என்னும் அளவிற்கு உள்ளது. குறிப்பாக விக்ரமுடனான ரொமான்ஸ் காட்சியிலும் சரி, முதல் முறையாக ஜாக்கெட் அணியும் காட்சியிலும் சரி, பார்வதியின் முகபாவனைகளுக்காக படத்தினை இன்னொரு முறை பார்க்கலாம் என பலர் கூறி வருகின்றனர். படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் 26.44 கோடி ரூபாயை வசூல் செய்தது. இதனை படக்குழுவே தெரிவித்தது. மேலும் 2024ஆம் ஆண்டில் இதுவரை வெளியான தமிழ் படங்களில் முதல் நாளில் அதிக வசூலை குவித்த படமாக இந்த படத்தின் முதல் நாள் வசூல் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த 2 நாளில் படத்தின் வசூல் 27.20 கோடி ரூபாயை வசூல் செய்தது. இதன் மூலம் படம் முதல் 3 நாட்களில் 53.64 கோடி ரூபாயை வசூல் செய்தது என படக்குழுவே தெரிவித்தது. இதனையடுத்து அடுத்த 3 நாட்களிலும் சேர்த்து உலகம் முழுவதும் தங்கலான் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். விரைவில் படம் 100 கோடியை வசூல் செய்யும் என படக்குழு நம்புகின்றது. அண்மையில் சென்னையில் நடைபெற்ற படத்தின் வெற்றி விழாவில் பேசிய விக்ரம், தங்கலான் படத்தின் 2ஆம் பாகம் எடுக்க திட்டமிட்டு வருவதாக கூறினார். இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.